அண்மையில் ஒரு சில ஆண்டுகளாக வந்து ரொம்ப வேகமாக உயருது. அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அது வந்து ஒரு ரிசர்வ், ஒரு கரன்சிக்கு பதிலாக அது டாலர் எப்படி ஒரு ரிசர்வ் கரன்சியாக இருக்கோ அதே மாதிரி வந்து கோல்டையும் வந்து வச்சுக்கலாம். உலக நாடுகளில் வந்து ஒரு 4 வருஷமாக வந்து முக்கியமாக வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வந்து அந்த பொருளாதார தடைகள் விதித்தாங்க இல்லைங்களா. அப்போ அதிலிருந்து வந்து இந்த ட்ரெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ட்ரம்ப் வந்து இப்போ வெளியே இருக்க கோல்டெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வைக்கணும், இல்லைன்னா வரி போடுவோன்னு சொன்ன பிறகு அந்த மாதிரி கோல்டு உள்ளே போக ஆரம்பிச்சோன்னா இந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் இன்டென்சிஃபை ஆகிடுச்சு. ரூபாயின் மதிப்பு சரியுது. இங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் டாலரில் விலை தீர்மானிக்கப்பட்டாலும் அந்த விலை அப்படியே இருந்தால் கூட உங்கள் ரூபாயின் மதிப்பு சரிஞ்சுதுன்னா கோல்டோட விலை அதிகமாகும். ஸோ இங்கே விலைவாசி உயர்றது ஒரு காரணம். அது இல்லாமல் வந்து ரூபாயின் மதிப்பு அந்த கோல்டு விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உயராமல் ஒரே நிலையில் இருந்தால் கூட நம்ம ரூபாயின் மதிப்பு சரியும் போது அந்த விலை அதிகமாகும். அமெரிக்கா வந்து அதிகமாக கடன் பட்டிருக்கிறது சைனாக்கிட்ட தான். ஸோ இப்போ அவங்க அந்த கடன் பத்திரங்களை மார்க்கெட்டில் டம்ப் பண்ண டாலர் வந்து பாதிக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ அவங்க அதை ஆல்டர்னேட்டிவாக கோல்டு தான் வாங்குவாங்க. சமீபத்திய அமெரிக்க மார்னிங் ஸ்டார் அனாலிசிஸ்ட்னு ஒரு நிறுவனம் என்னென்னா 38% கோல்டு ட்ராப் ஆகும் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை விட்டோன்னே எல்லா சைட்லேயும் ஒரு பரபரப்பாயிருச்சு. இது ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடில் வந்து சில பேர் வந்து ஒரு ப்ரைஸை வந்து கீழே கொண்டு போகணும்னு நினச்சா கூட வந்து இது மாதிரி ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. வரலாறுல அது மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ரிவர்ஸ் ஆனதில்லை கோல்டு ப்ரைஸு. ஸோ அந்தளவுக்கு சரியணுன்னா வந்து யுக்ரைன் வார் செட்டில் ஆகிடணும், அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நல்ல நட்பு வந்துடணும். ஸோ இது மாதிரி இன்றைக்கு உள்ள இந்த கண்டிஷன்ஸ்னால விலை ஏறிட்டு இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் மாறுனா நீங்கள் சொல்கிறது நடக்கலாம். பட் இந்த கண்டிஷன்ஸ் இன்றைக்கி மாறுமா? மாறாது. உங்கள் கரன்சிக்கான டிமாண்ட் அந்த அளவுக்கு இல்லைன்னா அதன் மதிப்பு சரிந்துட்டு தான் இருக்கும். டாலர், அதாவது இன் ரிலேஷன் டு டாலர். எதுக்கு டாலருக்கு எகென்ஸ்டாக ரூபாயின் மதிப்பு சரியுது? டாலருக்கு உள்ள டிமாண்ட் வந்து உங்கள் ரூபாய்க்கு இல்லை இல்லையா? அதனால அந்த மதிப்பு உயருது, உங்கள் மதிப்பு சரியுது. இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியுமா? US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.